வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நேத்து சண்டே லீவு. நேத்து சண்டே அண்ட் மண்டே இன்னைக்குள்ளத சேர்த்து தான் பார்க்க போறோம் மக்களே. கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். முதல்ல வந்து எப்பவுமே நம்ம வந்து முந்தின நாள் கிளாஸ்ல என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணதா பார்ப்போம். அந்த வகையில வந்து நம்ம வந்து சாட்டர்டே டிசம்பர் 7 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. அதாவது யுனெஸ்கோ சிறப்பு விருது வந்து எந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, கும்பகோணம் கோயிலுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, 100 நாட்கள் காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம் 100 டேஸ் டிபி எலிமினேஷன் கேம்பெயின் எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஹரியானால. அடுத்த கேள்வி, 29 சிஐ பார்ட்னர்ஷிப் சமிட் 29வது சிஐ கூட்டாண்மை உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில. அடுத்த கேள்வி, இந்த அன்ன சக்ரா மற்றும் இந்த ஸ்கேன் போர்ட்டல் வந்து நமக்கு இந்த பொது விநியோக அமைப்பு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோடு தொடர்புடையது. அடுத்த கேள்வி, நமக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு யார் வென்றது அப்படின்னா நமக்கு மிக்கேல் பேச்லெட் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த குளோபல் ஏர்லைன் ரேங்கிங்ல இண்டிகோ ஏர்லைனோட ரேங்க் என்ன அப்படின்னா 103 மக்களே. அடுத்து சாத்தான் 2 அப்படிங்கிற இந்த ஏவுகணை எந்த நாட்டினுடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யாவினுடையது. ஆர்ம்டு போர்சஸ் பிளாக் டே ஆயுதப்படை கொடி தினம் டிசம்பர் 7ஆம் தேதி. அதே மாதிரி சர்வதேச விமான போக்குவரத்து தினமும் டிசம்பர் 7ஆம் தேதி. இப்போ வந்து இன்னைக்கு மற்றும் நேற்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் 8 and 9. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. தமிழ்நாடு நியூஸ்ல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பூங்காவை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பூங்கா, அதுக்கு பேர் என்ன, எங்க அமைந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, இதெல்லாம் உள்ள போய் நம்ம பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா வேர் வாஸ் த கிளைமேட் இன்டர்பிரிட்டேஷன் பார்க் இன் தமிழ்நாடு லான்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. தமிழ்நாட்டில் காலநிலை விளக்க பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு. ஓகேவா. முதல்ல இந்த பூங்காவினுடைய பெயர் சொல்லிடுறேன். பேர் வந்து நான் ஒன்றும் புது பேர்லாம் இல்லை, ஆல்ரெடி எப்போ இருக்கிற பேர் தான். கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா. பெயர் என்னது, கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா. ஓகேவா. அதாவது நமக்கு இங்கிலீஷ்ல வந்து கலைஞர் சென்டினரி கிளைமேட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா இது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம். ஓகேவா. கிளாம்பாக்கம் நமக்கு தெரியும். அதாவது வந்து அதாவது முன்னாடி கோயம்பேடுல இருந்து பஸ் ஏறணும். இப்போ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் போய் தான் ஏறணும். கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பேரே பாத்தீங்க அப்படின்னா வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் தான். ஓகேவா. அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா 15 கோடி ரூபாய் செலவுல இந்த பூங்காவை அமைத்திருக்காங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்னை சார்ந்தவங்களுக்கு இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது முன்னாடி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து கோயம்பேட்ல இருக்கும். இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து முடிச்சூர் இருக்குல்ல, தாம்பரம் பக்கத்துல முடிச்சூர், அங்க வந்து புதுசாட்டு ஓபன் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ஃபங்க்ஷன் கூட சேர்ந்து அதையும் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நேஷனல் நியூஸ் போயிடலாம், தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் இருக்குல்ல, கூகுள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் வந்து இங்க நம்ம இந்தியால ஓபன் பண்ணிருக்காங்க. இந்தியால எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ தான் இது. பிரியாணிக்கு ஃபேமஸான ஊர் எது, ஆம்பூர்னு சொல்லிடாதீங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஃபேமஸ். ஓவரால் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா பிரியாணினால ஹைதராபாத் பிரியாணி. நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. உள்ள போய் பார்த்துடலாம். வேர் வாஸ் த கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் கேட்டிருக்காங்க. கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கூகுள் இருக்காங்கல்ல, கூகுளும் தெலுங்கானா கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, தெலுங்கானா கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கூகுளும் தெலுங்கானாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டு என்ன அப்படின்னா இந்த இந்த பாதுகாப்பு பொறியியல் மையத்தை ஹைதராபாத்ல ஓபன் பண்ணிருக்காங்க. அப்போ கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா ஹைதராபாத். ஆசியால பாத்தீங்க அப்படின்னா மொத்த ஆசியா பசிபிக் அந்த ஜோன்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா டோக்கியோல. ஓகேவா. டோக்கியோல தான் வந்து முதல் பாதுகாப்பு பொறியியல் கூகுள் பொறியியல் பாதுகாப்பு மையம் வந்து அமைக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து இப்ப நம்ம பார்த்த ஹைதராபாத்ல உள்ளது. ஓகேவா. நமக்கு அதனால இது கேட்கலாம் ஹைதராபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகுள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கூகுளுடைய சிஇஓ யாரு, நம்ம ஊருக்காரு சுந்தர் பிச்சை தான் வந்து கூகுளுடைய சிஇஓ அப்படிங்கிறது.
சிஇஓ வேற, ஃபவுண்டர் வேற. ஓகேவா? அதாவது கூகுள கண்டுபிடிச்சது வந்து லாரி செர்ஜி அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. லாரி செர்ஜி அப்படிங்கிற 2 பேரு. ஸோ சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை அவர்கள். நம்ம ஹைதராபாத் பத்தி சமீபத்தில நெறைய செய்திகள் பார்த்திருப்போம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத் சுதந்திர தினம், ஹைதராபாத் லிபரேஷன் டே, ஹைதராபாத் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள வந்து சமீபத்தில மத்திய அரசு அறிவிச்சாங்க. என்னைக்கு அப்படின்னா, பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் 17 தான் வந்து அந்த ஆப்பரேஷன் போலோலாம் இருக்கும். அதனால தான் வந்து ஹைதராபாத் சுதந்திர தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 17 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒ ஒரு ஆண், ஒரு பெண். ஓகேவா? அதாவது இத்தனை ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது? பாலின விகிதம். செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ பத்தி ஒரு 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 டேட்டா கிடைச்சிருக்கு. அந்த டேட்டா வச்சு நமக்கு கேள்விகள் கேட்கலாம். ஸோ அத நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா இன் 2023, 24 2023, 24ல் இந்தியாவின் பாலின விகிதம் என்ன? செக்ஸ் ரேஷியோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஸோ இத்தனை ஆண்களுக்கு, அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே. அங்க அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2014, 15ல வந்து 918, அதாவது 1000 ஆண்களுக்கு 918 பெண்கள், அதாவது செக்ஸ் ரேஷியோ 918ல இருந்து இப்ப 2023, 24ல எவ்வளவா உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, 930, 930 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? 930. இது வந்து சென்சஸ் ரிப்போர்ட் இல்ல மக்களே. இது வந்து அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து வந்த ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ 930 அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு 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 அமைப்பிற்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எந்த அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். Which country is selected as the chairman of the 68th session of the Commission on Narcotic Drugs? போதைப் பொருள் தடுப்பு ஆணையத்தின் 68வது அமர்வின் தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுன்னா, நம்ம நாடான இந்தியா தான் மக்களே. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆபீஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் கிரைம்ஸ் இருக்கு. ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம். ஓகேவா? அதாவது போதை குற்றங்களுக்கான ஒரு அமைப்பு, போதை குற்றங்களுக்கான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆஸ்திரியால வியன்னா இருக்குல்ல. சோ வியன்னா ஆஸ்திரியால தான் இதனுடைய தலைமையகம் இருக்கு. ஓகேவா? சோ நிறைய பேர் தமிழ்லையும் நீங்க சார் தமிழ்லையும் எழுதி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்லையும் நம்ம எழுதலாம். வியன்னா ஆஸ்திரியால தான் இருக்கு. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமைப்பு அப்படின்னா 1997. இந்த அமைப்புக்கு வந்து தற்சமயம் வந்து இந்தியா வந்து இந்த 68வது அமர்விற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வியன்னால பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது சர்வதேச அணுசக்தி நிறுவனம், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இதனுடைய தலைமையகமும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வியன்னா ஆஸ்திரேலியா. இதை பத்தி நம்ம கேள்விகள்லாம் கூட கேட்பாங்க. சர்வதேச அணுசக்தி நிறுவனம். ஆனா இது 1957ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. ஓகேவா? சோ சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம். அதாவது சர்வதேச சர்க்கரை அமைப்பு. ஓகேவா? இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷன், சர்வதேச சர்க்கரை அமைப்புக்கு வந்து இந்தியா தான் வந்து தலைவராக பதவி ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் நம்ம எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிலை யாருடைய சிலைன்னு தெரியுதா? காந்தி தாத்தா மாதிரி தான் இருக்கு. காந்தி தாத்தா தான். ஓகேவா? சோ ஓபன் பண்றாங்க. எங்க ஓபன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா, which USA state declared December 6 as மகாத்மா காந்தி ரிமெம்பரன்ஸ் டே? அமெரிக்காவின் எந்த மாகாணம் டிசம்பர் 6ஆம் தேதியை மகாத்மா காந்தி நினைவு நாளாக அறிவித்தது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி வந்து அம்பேத்கர் அவர்களுடைய இறந்த தினம். அதனால நம்ம இந்தியால மகா பரிநிர்வன் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 2 நாள் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப என்ன சம்பந்தமே இல்லாம மகாத்மா காந்தியை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டா, இந்த சிலைய வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க மக்களே. சோ அந்த இடத்துல இந்த மாதிரி சிலை முதல்ல வச்சிருக்காங்க போல காந்தியுடைய சிலைய. அதனால அந்த சிலைய வச்ச நாளை என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி நினைவு நாளா கொண்டாடுறாங்க. எங்க அப்படின்னா, நெப்ராஸ்கா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். அதாவது நம்ம இந்தியால எப்படி
28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குதோ அதே மாதிரி அமெரிக்கால மொத்தம் 50 மாகாணங்கள் 50 ஸ்டேட் இருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்துல கூட பார்த்தோம் நமக்கு ட்ரம்ப் வந்து 47வது அதிபராக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எத்தனாவது ஜனாதிபதி? 47வது. சோ அதாவது வந்து நம்ம அதாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. ஓகேவா? சோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பெனிசில்வேனியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? பெனிசில்வேனியா அப்படின்னு ஒரு இடம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல தீபாவளிக்கு முதல்ல வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ண அமெரிக்காவின் முதல் மாநிலம் எது அப்படின்னா பெனிசில்வேனியா அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நம்ம காந்தி சிலை அப்படின்னு சொல்லும்போது அதாவது உலகிலேயே மிகப்பெரிய காந்தி சிலை வந்து ஹைதராபாத்ல அமைக்க போறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உலகின் மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் மகாத்மா காந்தி ஸ்டாச்சு வந்து எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல அமைக்க போறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி போக முன்னாடி இப்போ சிரியால ஒரே பிரச்சனையா இருக்கு. அவங்களுடைய நகரங்கள் எல்லாத்தையும் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கவங்க ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. சோ இந்த மாதிரி செய்திகள்ல நிறைய நகரங்கள் சில இடங்கள் இருக்கும்போது அது நமக்கு கேள்விகள்ல கேட்கலாம். அதாவது சில இடங்கள் பெயரை கொடுத்து இந்த இடம் வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ அந்த வகையில ஒரு 2 பேர் எழுதி போடுறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல எங்கேயா கேட்கலாம். ஆலப்போ அப்படிங்கிற ஒரு இடம். அதே மாதிரி டமாஸ்கஸ் தமிழ்லயும் எழுதி போடுற மக்களே. டமாஸ்கஸ் ஆலப்போ ஆலப்போ அப்படிங்கிறதும் டமாஸ்கஸ் டமாஸ்கஸ் அப்படிங்கிற இந்த 2 இடமும் எங்க இருக்கு அப்படின்னா சிரியா நாட்டுல இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கு நமக்கு? சிரியா. ஓகேவா? சிரியா நாட்டுல இருக்கு. இது 2த்தையும் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாட்டினுடைய அதிபர் பாத்தீங்க அப்படின்னா தப்பிச்சு போயிட்டாரு. அவர் போன பிளைட் வந்து எங்க போச்சுன்னே தெரியல, மாயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல என்ன அப்படிங்க பார்க்கலாம். ஆலப்போ டமாஸ்கஸ் எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டா சிரியா அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். யாருக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம்னு பாத்துடலாம். அதாவது வந்து இது கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் மக்களே. சோ ஹூ இஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில்? ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் தலைவரா இருந்தாங்க அப்படின்னா ஜெய்ஷா. இப்போதான் நமக்கு தெரியும் ஜெய்ஷா அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஆயிட்டாரு. அதனால அவர் வகிச்சிட்டு இருந்த இந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் பதவி ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஷம்மி சில்வா அவர்கள் வந்து அந்த பதவியை ஏற்க போறார். ஓகேவா? சோ சம்மி சில்வா அப்படிங்கிறது சரியான விடை. சம்மி சில்வா ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய பிரசிடென்ட். எந்த ஊர்ல உள்ளவர் அப்படின்னா ஸ்ரீலங்கா நாட்டினுடையவர். ஸ்ரீலங்கா நாட்டினுடைய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு தலைவரா இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரோஜர் பென்னி நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிசிசிஐனுடைய தலைவர். நம்ம இந்தியா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் அதாவது இந்தியாவுடைய அந்த கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் வந்து ரோஜர் பின்னி. இந்த ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கொலம்போல தான். ஸ்ரீலங்கால தான் ஹெட் குவார்டர்ஸே இருக்கு. ஓகேவா? நமக்கு ஐசிசி நமக்கு தெரியும் துபாயில இருக்கு அப்படிங்கிறது. ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் எங்க இருக்கு அப்படின்னா கொலம்போ ஸ்ரீலங்கால இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவார்ட் போயிடலாம் மக்களே. யாருக்கு அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த அக்காக்கு தான் அவார்டு கொடுக்க போறோம். இந்த அக்கா அப்படி என்ன பண்ணிட்டாங்க, என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படிங்கறத உள்ள போய் பார்த்தலாம். ஹூ won the டர்னர் பிரைஸ் 2024? 2024 டர்னர் பரிசை வென்றவர். டர்னர் பரிசு யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ் விஷுவல் ஆர்டிஸ்ட். ஓகேவா? சோ விஷுவல் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது அவங்க வந்து ஓவிய கலையா இருக்கலாம். அதாவது வந்து டிராயிங்கா இருக்கலாம். இல்ல ஸ்கல்ப்சர் சிற்பக்கலையா இருக்கலாம். ஓவியக்கலை, சிற்பக்கலை இந்த மாதிரி கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் டர்னர் பரிசு. அதாவது பிரிட்டிஷ்ல உள்ளவங்களா இருக்கணும். ஓகேவா? ஆங்கிலேயரா இருக்கணும். சோ அந்த வகையில யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு சிங் அக்கா. ஓகேவா? அதாவது இப்போ வந்து ஜென்ரலா எப்படின்னா வந்து ஆண்கள் இப்போ ஒரு சீக்கியரா இருக்கும்போது ஆண்களா இருந்தா சிங்ன்னு சொல்லுவாங்க. ஹர்பஜன் சிங் அப்படின்னு. சப்போஸ் ஹர்பஜன் சிங் பொண்ணா பிறந்துட்டாங்க அப்படின்னா ஹர்பஜன் கவுர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளைங்கன்னா சிங்கு, பெண்கள்னா கவுர் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்கள்ல வைப்பாங்க. ஓகேவா? ஜஸ்லின் கவுர் அவங்களுக்கு தான் இது கிடைச்சிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுடைய பேர் என்ன அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆல்டர் அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு. ஸோ அந்த எக்ஸிபிஷனுக்காக தான் ஜஸ்லின் கவுர் அவர்களுக்கு டர்னர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன் சக்கரவர்த்தி தெரியும் நமக்கு தாதா சாஹிப் பால்கே விருது.
இந்த வருடத்திற்கான தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கினவர் வந்து மிதுன் சக்கரவர்த்தி சினிமா துறையில. ஸோ சமந்தா ஹார்வே வந்து புக்கர் பரிசு. அதாவது இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வேற, புக்கர் பிரைஸ் வேற. ஓகேவா? ஜார்ஜ் ஜேக்கப் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு பாதிரியார். அதாவது ஸோ பாதிரியார்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த போப் பிரான்சிஸ் இருக்கார்ல, ஸோ இந்த பிரான்சிஸ் இந்த போப் ஆண்டவர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவர் வந்து இந்த ஜார்ஜ் ஜேக்கப் வந்து இந்த கார்டினல் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பாதிரியாருக்கு போப்பாண்டவர் வந்து கார்டினல் பதவி வழங்கியிருக்காரு. யாருக்குன்னு கேட்டா கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் ஜேக்கப் அவர்களுக்கு. ஓகேவா? சோ இவர் தான் அந்த ஜார்ஜ் ஜேக்கப் மக்களே. ஓகேவா? பார்க்க யங் ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்காரு. இவர் வந்து போப்பாண்டவர். ஓகேவா? போப்பாண்டவர். ஓகே, டன். அடுத்து போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்துடலாம் மக்களே. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ, இவர் ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்த தாஸ். சோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. சக்தி காந்த தாஸ் இவருடைய பெயர். சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த மியூல் ஹண்டர் ஏஐ. மியூல் ஹண்டர் ஏஐ அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட் சாரி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எதுக்கு இந்த இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? தமிழ்ல செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பினான்சியல் ஃப்ராட். ஓகேவா? அதாவது வந்து இந்த பொருளாதார மோசடிகள்லாம் நடைபெறும்ல மக்களே, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மியூல் ஹண்டர் ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆர்பிஐனுடையது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுடையது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரிசர்வ் பேங்க் எப்போ ஆரம்பிச்சாங்க? ஏப்ரல் 1 1935 ஆரம்பிச்சாங்க. ஆர்பிஐ சட்டம் வந்து 1934. எங்க தலைமையகம் இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கிய தினங்கள் போயிடலாம். முக்கிய தினங்கள்ல வந்து சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம், இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2003ல தான் சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வராங்க. சோ எப்போ கொண்டாடப்படுது? டிசம்பர் 9ஆம் தேதி கொண்டாடப்படுது. இன்னைக்கு வந்து சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் மெடிடேஷன் டே, உலக தியான தினம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு தினம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ உலக தியான தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 21. ஏன் டிசம்பர் 21 அப்படின்னா நமக்கு வந்து அதாவது டிசம்பர் 21 வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது வந்து சின்ன நாள், அதாவது அந்த ஆண்டினுடைய சின்ன நாள். இப்ப சம்மர் சால்ஸ்டைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நாள் அதிகமா இருக்கும், இரவு கம்மியா இருக்கும். அது என்னைக்கு அப்படின்னா நமக்கு ஜூன் 21. அதனாலதான் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம்னு கொண்டாடும். அதே மாதிரி இந்த டிசம்பர் 21 உலக தியான தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம் மக்களே. அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். மாசத்துக்கு 4 வீக்குக்குள்ளதும் வந்துடும். அதே மாதிரி மந்த்லியும் வந்துடும். மந்த்லி டெஸ்ட்டும் கம்பைன் பண்ணி வந்துடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி எந்த எக்ஸாம்னாலும் நீங்க இதை வந்து படிச்சுக்கலாம். ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ டிசம்பர் 1 to 7 முடிஞ்சு அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டோம். ஸோ அதனுடைய காப்பி தான் இது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தமிழ்நாடு நியூஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸும் நம்ம வந்து அதாவது கிளாஸ்ல எடுக்கிறது, கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதுல ஆட் பண்ணியிருப்போம் மக்களே. ஸோ இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அதே மாதிரி ஒரு 25 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொஸ்டின் டெஸ்ட்டும் நமக்கு இதுல இன்க்ளூட் ஆயிரும். இந்த டெஸ்ட் கூட உங்களுக்கு ஆன்சர் கீ, ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே டீடைலா உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஸோ நமக்கு சனிக்கிழமை கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா தலைக்கோட்டை போர் முடிவுல எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னா விஜயநகர பேரரசு. ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை மக்களே. ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி the fundamental rights of the Indian constitution are in general considered to be. அதாவது பொதுவாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது என்ன அப்படின்னு 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க.
என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாரி. அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் பேஜ் இருக்கு. அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாரி தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங்கு, ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கு, அதே மாரி ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே அதுல அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம அத ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. கிளைமேட் இன்டர்பிரிட்டேஷன் பார்க் காலநிலை விளக்க பூங்கா எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா செங்கல்பட்டுல. நமக்கு கூகுள் அந்த பொறியியல் மையம் அப்படிங்கிறது ஹைதராபாத்ல. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய பாலின விகிதம் 930. போதைப்பொருள் தடுப்பு ஆணையத்துக்கு இந்தியா தலைவரா பதவியேற்றிருக்காங்க. மகாத்மா காந்தி ரிமம்பரன்ஸ் டே டிசம்பர் 6 கொண்டாடக்கூடிய மாகாணம் வந்து பாத்தீங்கன்னா நெப்ரஸ்கா. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் வந்து ஷம்மி சில்வா. டர்னர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்லின் கவுர் அவங்க வாங்கியிருக்காங்க. மியூல் ஹண்டர் ஏஐ வந்து ஆர்பிஐனுடையது. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே டிசம்பர் 9. உலக தியான தினம் டிசம்பர் 21. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.